இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பாரதிய ஜனதா வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியானது. பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பெயர் லிஸ்டில் இல்லை. நட்சத்திர வேட்பாளர்களான நயினார் நாகேந்திரன் மற்றும் வானதி சீனிவாசன் தொகுதி மாறி உள்ளனர். புது திருப்பமாக இம்முறை எல் முருகன் மாநில அரசியல் ரேஸில் குதித்துள்ளார். மத்திய இணை அமைச்சராக உள்ள எல் முருகன் அவினாஷி தனி தொகுதியில் போட்டியிடுகிறார். இது அதிமுகவின் கோட்டையாக கருதப்படுகிறது. கிட்டத்தட்ட 42 ஆண்டுகளாக ஆதிக்கம் செலுத்தி வரும் தொகுதியை பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுக இம்முறை விட்டு தந்துள்ளது. இந்த தொகுதியில் அதிமுக 8 முறை போட்டியிட்டது. அதில் 5 முறை வெற்றி பெற்றுள்ளது. இப்போது சிட்டிங் எம்எல்ஏவாக அதிமுகவின் தனபால் உள்ளார். இத்தொகுதியில் 2 முறை வெற்றி கண்டுள்ளார். அவரது மகன் லோகேஷ் தாவேகாவில் சேர்ந்தார். அவர் ராசிபுரம் தாவேகா வேட்பாளராக களம் இறக்கப்பட்டுள்ளார். அதிருப்தியில் உள்ள தனபால் கூறுகையில், 6 மாதமாக உடல்நிலை சரியில்லாத என்னை யாரும் வந்து பார்க்கவில்லை. தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டும் எனக்கு சீட் மறுக்கப்பட்டுள்ளது. இந்த விரக்தியில்தான் என் மகன் தாவேகாவில் சேர்ந்தார் என கூறியுள்ளார். மொத்தம் 2,50,346 வாக்காளர்கள் உள்ளனர். தொகுதியில் அருந்ததியர் சமூக மக்கள் அதிகம். அடுத்து கவுண்டர்கள், நாயக்கர் மற்றும் இதர சமூகத்தினரும் பரவலாக இருக்கின்றனர். எல் முருகன் தமிழகத்தில் செல்வாக்கு உள்ள முகம். இதற்கு முன் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் பொறுப்பை வகித்துள்ளார். அவரது தமிழக அரசியல் களத்தை பார்க்கும்போது 2011 தேர்தலில் ராசிபுரம் தொகுதியில் போட்டியிட்டார். 2021 தேர்தலில் தாராபுரம் தனி தொகுதியில் களமிறக்கப்பட்டார். அப்போது திமுக வேட்பாளர் கயல்வெள்ளியை விட 1393 ஓட்டுகள் குறைவாக பெற்று தோல்வியடைந்தார். 2024 பார்லி தேர்தலில் நீலகிரியில் திமுகவின் ராசாவுக்கு எதிராக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இப்படி தொடர் தோல்வி கிடைத்ததால் இந்த தடவை வென்றே ஆக வேண்டும் என்ற நோக்குடன் எல் முருகன் இறங்கியுள்ளார். இம்முறை அவருடன் திமுக சார்பில் மருத்துவர் கோகிலாமணி களம் காண்கிறார். இவருக்கு வயது 28. திமுகவின் இளம் வேட்பாளரும் இவர்தான். அவினாஷி அருகே திருமலைக்கவுண்டன் பாளையம் ஊரைச் சேர்ந்தவர். அரசு மருத்துவராக உள்ளார். 2022 முதல் திமுக சேயூர் ஒன்றிய மருத்துவர் அணி துணை அமைப்பாளராக கோகிலாமணி உள்ளார். கோகிலாமணியின் தந்தை வெங்கிட்டான் விவசாய கூலி. வெங்கிட்டான் 15 ஆண்டுகளாக திருமலைக்கவுண்டன் பாளையம் திமுக கிளை செயலாளராக உள்ளார். சேயூர் ஒன்றிய ஆதி திராவிடர் நல பிரிவு துணை அமைப்பாளராகவும் உள்ளார். கோகிலாமணி களம் இறக்கப்பட்டதற்கு வேறு ஒரு முக்கிய காரணம் அமைந்துள்ளது. திருமலைக்கவுண்டன் பாளையத்தில் அருந்ததிய சமூகத்தைச் சேர்ந்த பெண் சமைத்த உணவை தங்களின் பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடாது என தீண்டாமை சம்பவம் ஒன்று அரங்கேறியது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் அதே சமூகத்தைச் சேர்ந்த இளம் பெண் மருத்துவரை களமிறக்கியுள்ளார் ஸ்டாலின். அதேபோல் தாவேகா சார்பில் கமலி, நாம் தமிழர் கட்சி சார்பில் மேனகா என பெண் வேட்பாளர்களே எல் முருகனை எதிர்த்து களம் காண்பதால் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது.